இப்போ தக்காளி வந்து கடையில் 10 ரூபாய்னா ஆர்கானிக் தக்காளின்னு சொல்லி வாங்கினா 30 ரூபாய்க்கு மேலே ஒரு குறைஞ்சபட்சம். மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்போர்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போதுமான இன்கம் வந்துருதா? ஆக்சுவலாக ஹோட்டல் இருந்தப்போ பொருளாதார ரீதியாக நிறைய நட்டம் வந்தது, அதில் எந்த சொல்லுங்கள். ஆனால் அதுக்கடுத்து இந்த பிஸ்னஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் வருவாய் இல்லைனாலும் இந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். தமாஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் பண்பான பாசமான எல்லாம் வணக்கம். இப்போ வந்துட்டு தமாஸ் சேனல்ல வந்து ரொம்ப நாளா டிடிஎம் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்தின் நோக்கமாகவும் உடுமலைப்பேட்டையிலையும் எங்க ஊர்ல நிறைய பேர் பயங்கரமா வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கட்டத்திலையும் காரணத்தினாலையும் டிடிஎம் வந்து திரும்ப உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து உடுமலைப்பேட்டை அப்படின்ற எங்க ஊர்ல ஒரு அழகான ஒரு இயற்கை ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை நாங்க போய் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இவரு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை வந்து நம்ம இப்போ வந்து நேர்காணல்ல சந்திக்க போறோம். ஓகேவா, வாங்க போலாம். வணக்கம். உங்க பேரு? மணிகண்டன். ஆனா இப்போ வந்து இந்த நீங்க இயற்கை ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க. இது என்ன, இது வந்து எதை பேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும்? இது வந்து முழுக்க இந்த இதில் வந்து இயற்கை காய்கறிகள், அதாவது எந்த வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி எதுவும் தெளிக்காம முற்றிலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி காய்கறிக, பழங்க, கீரைக, பூ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வளர்த்துற முயற்சியில் ஈடுபட்டு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இயற்கையான விஷயங்கள் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து உரங்கள் அப்படின்றத பேஸ் பண்ணும்போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இயற்கை சார்ந்த மாதிரி தான் வருது. அதாவது உரங்கள்னா மீனிங் என்னன்னா, நம்ம அந்த மாட்டுச்சாணம், மெயின் உரங்கள் அந்த மாட்டுச்சாணம், மண்புழு உரம், அப்புறம் வேஸ்ட் டீகம்போஸ்ட்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்குது. இப்போ ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்துருக்கு. வேஸ்ட் டீகம்போஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, பசுவோட சாணத்திலிருந்து நன்மை செய்கிற பாக்டீரியாவை பிரித்து வெறும் 20 ரூபா தான் ஒரு பாட்டில். வெறும் 20 ரூபா. அந்த ஒரு தடவை அந்த 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அதை வச்சு நீங்கள் அந்த வேஸ்ட் டீகம்போஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது எப்படி? அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னா, அது காசியாபாத்லேருந்து வருங்க. அதாவது ஒரு பசுவோட சாணத்திலிருந்து நன்மை செய்யும் பாக்டீரியாவை பிரித்து ஒரு பேக் பண்ணி அது 3 வருஷம் அதுக்கு லைஃப் பீரியடு. அதை வந்து நம்ம கொடுத்துட்றாங்க. அதை நம்ம வாங்கி ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கூட வந்து அதுக்கு வெள்ளமோ சர்க்கரையை மட்டும் போடணும். அதுக்கு உணவு அதில் இருக்க ஒரு கொஞ்சம் பீஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டிங்கன்னா, கலக்கி விட்டுட்டு வந்தீங்கன்னா டெய்லி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குங்க. இந்த ஈஸ்ட் மாதிரி நொதித்தல் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஃபுல்லாக என்னாலும் அந்த 200 லிட்டர் பேரும் ஃபுல்லாக நன்மை செய்யும் பாக்டீரியா பரவிடும். அதை கொண்டு போய் நீங்கள் தண்ணி நிலத்தில் ஊற்றுனீங்கன்னா நிலத்தில் நன்மை செய்யும் பாக்டீரியா அதிகமாகிடும், செடி நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு எல்லாமே உங்களை மாதிரி யூடியூப் தான். நிறைய இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு தொடர்பு வந்து எனக்கு நம்மாழ்வார் ஐயா கூட எனக்கு தொடர்பு கிடச்சிருந்தேன். என்னோட இது மாற்றினதே ஒரு நம்மாழ்வார் ஐயா தான். கிட்டத்தட்ட 2008 அவர் ஒரு தடவை நேரில் பார்த்து பேசினேன். அதிலிருந்து தான் அந்த இதே மாறும் வந்து அவரோட சிந்தனைகள் அதெல்லாம் மாற்றி தான் அதை பார்த்துட்டு வந்து தான் நான் இயற்கை உணவகம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு நினச்சதே அவர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். உணவகம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து உங்களோட பேஸ் என்னவா இருந்தது இந்த இதுக்கு? முதல்ல எங்களுக்கு பேஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோக்கியம் இயற்கை பாரம்பரிய உணவகம் உடுமலைப்பேட்டையில் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நம்மாழ்வார் ஐயா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன அதில் கான்செப்ட்னா, வழக்கமான அரிசி இல்லாமல் பறகு, சாமை, குதிரைவாளி, தெனை இந்த ஐட்டங்களில் குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக நார்மலாக அந்த சிறுதானியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு தவிர எதுவுமே செய்ய மாட்டாங்க, குழந்தையும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணால் இதை பயன்படுத்தி இட்லி, தோசை, பொங்கல் வீட்டில் அம்மா பண்ணுறதுதான் இந்த இது வேணாம் அப்படின்றப்போ இந்த இட்லி தோசை சாப்பாடுனா சாப்பிட மாட்டேன். இப்போ இதுனா டிஃபன் ஐட்டம் அவர் யாரும் ட்ரையே பண்ணலை. ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, வரகு சாமை குதிரைவாளியில் இல்லை களி செய்யலாம், கூழ் செய்யலாம், வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி யாருமே ட்ரை பண்ணல. குழந்தைகளுக்கு லைக் பண்ணல. நாங்கள் ஒரு நம்மளோட எவ்வளோ பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுத்தப்போ, ஒரு புது முயற்சி அப்போ எடுத்தோம் நாங்கள். அந்த ஐட்டத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இட்லி தோசை, மாப்பிள்ளை செம்பாவில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை, மாப்பிள்ளை செம்பாவில் தோசை சொல்கிறேன், சிகப்பு கலரில் இருக்குது தோசை, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது தோசை. இதெல்லாம் நாங்கள் இப்போ சரி ஓகே. என்னன்னா இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் கிளாரிட்டி இருக்குது. என்னன்னா எல்லாரும் ஹோட்டல் விவசாயம் பண்ணாங்க, வளர்ந்துட்டாங்க, ஹோட்டல் வச்சுட்டாங்க, அடுத்து அதை விட பெரிய ஹோட்டல். நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் வந்துருக்கீங்க. ஹோட்டல் வச்சுருந்துருக்கீங்க, அப்புறம் வந்து வெளியே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அந்த நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அடுத்த கட்டமாக இப்போ திரும்ப விவசாயம் தாங்கிருக்கீங்க. அது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்குது. இது காரணம்
அதாவது ஆக்சுவலாக நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் ஒய்ஃபுக்காக ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு சொன்னோம். நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா முழுக்க அந்த ஹோட்டலை நம்பி நம்ம குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு அது வருமானம் எதிர்பார்க்க முடியல. அதனால் நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் ஒய்ஃபு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நடத்தணும் 2 வருஷம் நடத்தினோம். ஆனால் அதனால பெரிய வரவேற்பு இல்லை. எக்கனாமிக்கலாக பார்த்தா நாங்கள் நிறைய லாஸ் தான் எங்களுக்கு வந்தது. எங்களால் பெரிய அளவில் ரன் பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல ஒரு தடவை 2 தடவை கஸ்டமர் நல்லா வருவாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கஸ்டமருங்கிறப்ப அவங்க என்னென்னா பொதுவாக வீட்டில் பெண்கள் எல்லாம் ஹோட்டல் போனோன்னா காரசாரமாக சாப்பிடணும்னு தான் பொதுவாக லைக் பண்ணுறாங்க. நான்வெஜ் சாப்பிடணும், அது காரசாரமாக சாப்பிடணுங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பீட்சா பர்கர்லாம் வளர்ந்து வந்துட்டு இருந்த டைம். ஆமாம். கடைக்கு இப்போ வீட்டில் ஃபேமிலியாக இருக்கிறவங்க 4 பேர் வீட்டில் லேடிஸ் கடைக்கு போகணும்னு என்ன நினைக்கிறாங்க, போனால் சில்லி சிக்கன் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் கடைக்கு போவோம். அங்கே போய் நம்ம இது வரகு சாப்பிட்றோம். அப்புறம் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. பொருளாதார ரீதி எங்களுக்கு நிறைய நட்டம் வந்தது. ஆனால் எங்களுக்கு அதில் நட்டம் வந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா நிறைய தொடர்புகள் கிடைச்சிருந்தது. வெளி உலகம், அதாவது சென்னை, பெங்களூரு, மற்ற ஃபாரின்லாம் நிறைய எங்களுக்கு தொடர்புகள் கிடைச்சது. நிறைய பேர் எங்களை தேடி வந்து நாங்கள் பண்ணின விஷயத்தை வந்து நிறைய கவர் பண்ணாங்க. பசுமை விகடன், ஆனந்தவழி, குங்குமம், தந்தி டிவி, அந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் யாரையும் கூப்பிடலாம், அவங்களாம் நாங்கள் பண்ணுறது பார்த்து எங்களை தேடி வந்து கவர் பண்ணாங்க. மீடியா வந்து இந்த மாதிரி நாங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க நல்லா. அப்போ என்னாச்சு, எங்களுக்கு வெளி தொடர்புகள் நிறைய கிடைச்சிது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பொருள்களை எங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் அப்போ இருந்து நாங்கள் அப்படியே அந்த ஹோட்டலில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பொருள்களை வந்து சோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்ப ஆரம்பித்தாங்க. காய்கறிகளை அப்படியே வாங்கிட்டு இருக்கிறப்ப எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்க காய்கறிகளை பற்றி நிறைய கேட்க ஆரம்பித்தாங்க. அதாவது நாட்டு காய்கறிகள், அதாவது பொதுவாக என்ன ஆர்கானிக் காய்கறிகள்னு கடையில் போனோம்னாலே அதாவது நார்மல் சந்தையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. சாதாரணமாக இருக்கிறவங்க வாங்க முடியவில்லை. இப்போ தக்காளி வந்து கடையில் 10 ரூபாய்னா ஆர்கானிக் தக்காளின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே ஒரு குறைஞ்சபட்சம் மினிமம் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த கஸ்டமர்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு எங்ககிட்ட கேட்டாங்க. பட் எங்களால் வந்து அந்தளவுக்கு எங்களால் பண்ண முடியாது. அப்போ தான் முயற்சி எடுத்தோம். முதல்ல நாங்கள் மாடி தோட்டம் போடலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் மாடி தோட்டம் போட்டு எங்கள் வீட்டளவுக்கு பண்ண ஆரம்பிச்சோம். மாடி தோட்டம் அதில் வச்சுருக்கீங்க? அது வச்சு ஆக்சுவலாக நாங்கள் ஹோட்டல் இருந்தப்பவே எங்கள் மாடி தோட்டத்தில் போட்டு இது வந்து கீரைகள்லாம் நாங்கள் எடுத்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போவே மாடி தோட்டம் போட்டுட்டோம். சரி, ஓகே, நம்ம மேலே போகலாம். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதில் உங்களுக்கு போதுமான இன்கம் வந்துடுதா? ஆக்சுவலாக ஹோட்டல் இருந்தப்போ பொருளாதார ரீதியாக நிறைய நட்டம் வந்தது. அது எந்த சொல்லுங்க. ஆனால் அதுக்கடுத்து இந்த பிஸ்னஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் வருவாய் இல்லைனாலும் ஓரளவு தேவையான, ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நல்ல சேலரி வந்துட்டு இருந்தது. இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் சர்வீஸ் கூட இருக்குது. இருந்தாலும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே நான் ரிசைன் பண்ணிட்டேன் அந்த பிஸ்னஸ். வேண்டாம், அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு முழுக்க இதுக்கே, ஏன்னா அப்போ வேலைக்கும் போயிட்டு வீட்டில் ஒய்ஃப் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. சரி, ஒரே முடிவு பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிட்டு, அதாவது அதில் வாங்கின சம்பளம் எனக்கு இதில் வரும்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைடான போதும், நான் ஒரு எண்டில் இப்படியே ஓடிட்டு எவ்வளோ நாள் ஓட்டு போதும் அப்படிங்கிறதே போதும்னு இது பண்ணோம். இந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கணும். ஒரு ஒர்க்கை விட்டுட்டு முழுக்க இந்த தொழில் பக்கம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நிம்மதியாகிட்டு அப்போ டைம் கொஞ்சம் கிடச்சிது. அப்போ என்ன ஆகுது, அப்போ தான் மாடி தோட்டத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணணும். அப்போ தான் இந்த சிந்தனை வந்தது, இந்த காய்கறி தோட்டம் பண்ணலாமாங்கிற ஒரு யோசனை வந்தது. இப்போ இவ்வளோ தூரம் பேசியாச்சு. கொரோனா காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே வந்து தொழில் பின்னடைவுன்றது பயங்கரமாக இருந்தது. இது உங்களை எப்படி பாதிச்சது? ஏன்னா நீங்கள் வெளியும் ஒர்க்கு போல, நீங்களும் வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது எக்ஸ்போர்ட் தான் பண்ணிருக்கீங்க. அந்த டைம் டிரான்ஸ்போர்ட்டும் எதுவும் இல்லை, உங்களால் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. அந்த டைமில் உங்களுக்கு அது எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட பெரிய அளவில் இந்த தடவை பாதிப்பு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கொரோனா பாதிப்பு எங்கள் பர்டிகுலர் எந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் பாதிப்பு ஆகலை. அதுதான் ஃபேக்ட். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக டிரான்ஸ்போர்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெளிப்படை சொன்னால் கொரோனாவோட பாதிப்பு பெரிய அளவில் இல்லை. ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் டெவலப் ஆகிடுச்சு. அதுவே சரியா. அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக இது நடக்குது அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அதோட உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி இன்னொரு நேரம் தான் உங்க வெயிட் பண்ணலாம்.